வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான உறுப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா உறுப்பும் நல்லா இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல கதகதப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கதகதப்பு வரணும்னா அதற்கு சிறுநீரகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மலாம் பார்த்துருப்போம். இந்த சிறுநீரகத்தில் தான் உணவுச்சாறு பாலியல் சாறு தான் உயிர் சக்தியாக மாறி நம்ம உடல் முழுவதும் சுற்றி வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ உடல் முழுவதும் அந்த உயிர் சக்தி கதகதப்பாக சுற்றணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு யாருன்னா ட்ரிபிள் வார்மர். அதை உறுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு வித மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். அதை இல்லை பேர்னர் அப்படின்னு சொல்லலாம், ட்ரிபிள் பேர்னர் அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்மளுடைய நடு முதுகு வழியாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உடம்பு முடியல அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியலங்க, இந்த நெஞ்சுக்கிட்ட மட்டும் ஓவராக சூடாக இருக்குது, மற்ற இடம்லாம் நார்மலாக இருக்குது. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த அடிவயிறு மட்டும் அவ்வளோ கொதிக்குது. இன்னும் ஒரு சிலர் வந்து தொடைக்கிட்டலாம் அவ்வளோ கொதிக்குது, மற்ற இடம்லாம் நார்மலாக இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் கொதிக்குது, மற்ற ஏரியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் ட்ரிபிள் வார்மர் டிஸ்டர்பாக இருக்குது, அவ்வளோதான். இந்த ட்ரிபிள் வார்மர் எப்படி இருக்குன்னா மேல் மண்டலம், மைய மண்டலம், கீழ் மண்டலம், அப்பர் பர்னர், மிடில் பர்னர், லோயர் பர்னர், இந்த 3 பர்னரில் தான் இது பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த உயிர் சக்தி இது உள்ள கதகதப்பாக போனோம்னா அதற்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய சிறுநீரகம் தான். ஏன்னா நம்மளுடைய சிறுநீரகம் இந்த இடத்துல 2 இருக்கும். இங்கே இருக்க 2 சிறுநீரகம், சிறுநீரகத்தில் இருக்க பாலியல் சாறு, நம்ம அன்றாடம் எடுக்கணும் உணவுச்சாறு, அந்த உணவுச்சாறில் ப்ளஸ் இந்த நுரையீரலேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் இதெல்லாம் இணைஞ்சி உயிர் சக்தியாக உற்பத்தி ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த உயிர் சக்தி உடல் முழுவதும் சுற்றிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கதகதப்பு. அந்த கதகதப்பை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த சென்டரில் இருக்க இந்த பர்னர் தான். இந்த பர்னர் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலில் இருக்க எல்லா உறுப்புகளுக்குமே அந்த உயிர் சக்தி போய் சென்று அடையும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த இடத்துல அடைப்பாக இருக்குது, வலிக்குது, குத்துது, திடீர்னு பார்த்தா இந்த இடம் எனக்கு பெயினாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேல் மண்டலத்தில் அதாவது நுரையீரல் இருதயத்துக்கு தேவையான அந்த கதகதப்பு அல்லது உயிர் சக்தி சரியாக போகல அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சிலர் நான் சாப்பிட்ட உணவு ஜீர்ணிக்கவே மாட்டேங்குது, வயிறு திம்முனே இருக்குது, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், வயிறு உபிசம் ஆகிடுது, இல்லை நான் சாப்பிட்டாலும் இல்லை சாப்பிட்டாலும் வயிறு எப்போவுமே ஊதி போயிருக்கு அப்படின்னா இங்கே அந்த கதகதப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதற்கு முக்கிய காரணம் இங்கே இருக்க அந்த ட்ரிபிள் பர்னர், இந்த இந்த மைய மண்டலம், அதாவது இங்கே இருக்க அந்த மிடில் பர்னர் வந்து சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம், இயக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வந்து நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா பசிக்குது, அதாவது வயிறு நல்லா இயங்குது, நல்லா மூச்சு விடுறேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் எனக்கு மோஷன் போகவே மாட்டேங்குதுங்க, இல்லை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இல்லை ஆண்களாக இருந்தால் அந்த விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குது, இல்லை குழந்தையின்மை பிரச்சனை. அப்போ காரணம் இந்த கீழ் மண்டலம் சரியாக இயங்கலைன்னா அந்த இடத்துல நம்ம சாப்பிட்ற உணவை நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு குறையே கிடையாது. பார்த்து பார்த்து நல்ல ஆரோக்கியமான உணவு, இந்த பழம் சாப்பிட்டா நல்லது, இந்த காய்கறி சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்து எல்லாத்தையும் வாங்கி தான் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு உடம்புல சரியில்லைங்க அதனால் இந்த காயை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு காயை வாங்கி சாப்பிட்றோம். அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்றோம், ஆனால் நமக்கு உடம்புல தொந்தரவுகள் சரியாக மாட்டேங்குது. ஒரு குழந்தை இல்லையா, நீங்கள் இந்த உணவு சாப்பிடுங்க உங்களுக்கு குழந்தை சூப்பராகிடும்னு சொல்கிறாங்க, நம்மளும் அதை வாங்கி சாப்பிட்றோம். அது மருந்து மாத்திரையாக இருக்கட்டும், இல்லை இயற்கை சார்ந்து பழங்கள், காய்கறிகள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் நல்லா தாங்க சாப்பிட்றேன், ஏன் எனக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இங்கே மைய மண்டலத்தில் அந்த சாப்பிட்றீங்க, ஆனால் இந்த இடத்துல கதகதப்பு இல்லாதனால நீங்கள் சாப்பிட்ற உணவு இந்த இடத்துல தேவையான உயிர் சக்தியை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த உயிர் சக்தி தான் எல்லா உறுப்புகளுக்குமே சென்றடைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த ட்ரிபிள் பர்னர் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மேல் மண்டலத்தில் இருக்க நுரையீரலுக்கு ரொம்ப தேவையான பாதுகாப்பு சக்தியை கொடுக்கறதும் இங்கே இருக்க அப்பர் பர்னர் தான். அதே மாதிரி நம்மளுடைய மிடில் பர்னர், அதாவது மைய மண்டலம் ரொம்ப முக்கியமானது. எல்லா உறுப்புகளுக்குமே அது மேலே கீழே சைடு வெளியே உள்ள, ஏன்னா நம்ம உடம்பு அவ்வளோ பர்ஃபெக்டாக கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த மைய மண்டலம் ரொம்ப முக்கியம். இந்த மைய மண்டலத்தில் தான் நம்மளுடைய வயிறே இருக்குது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த உணவு எடுத்தாலுமே பசி எடுத்து எடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ இந்த இடம் கதகதப்பாக இருக்குது, நீங்கள் பசிச்சு சாப்பிடும்போது உணவு நல்ல சக்தியாக மாறி உடல் முழுவதும் எனர்ஜி கிடைக்குது. ஒருவேளை நீங்கள் பசியே இல்லை, பசி இல்லாமல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே கதகதப்பாக இருக்கும், ஆனால் பசி இல்லாமல் உணவு திணிக்கும் போது அந்த கதகதப்பு டிஸ்டர்ப் ஆகும் பொழுது அதுவே உடலில் நோய்களை தேக்கிறதுக்காக வழியை நீங்களே வகுத்து கொடுத்துட்றீங்க. ஸோ அதனால் பசி எடுத்து உணவு, ஏன்னா மைய மண்டலம் நம்மளுடைய வயிறே இருக்குது. அதே மாதிரி கீழ் மண்டலத்தில் சிறுநீரக பை இருக்குது. அப்போ நமக்கு கழிவுகள், மலம், பெருங்குடல், சிறுகுடல் எல்லாம் கீழே இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்குது. இந்த சிறுநீரகத்திலேருந்து அந்த உயிர் சக்தி எப்படி போகுது அப்படின்னா
இந்த 2 சிறுநீரகமும் அந்த உயிர் சக்தியை ஒரு உண்டுதல் மூலியமா இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது இங்க இருந்த எனர்ஜி ஃபுல்லா கதகதப்பா மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். நகரும் பொழுது அந்த அத்தனை உறுப்புகளும் கதகதப்பா இருக்கிறதுனால அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நம்ம சாப்பிட்ட உணவு வயிறானது ஒரு உறுப்பு 2 உறுப்புக்கு தான் சக்தி கொடுக்கும். அதே மாதிரி கல்லீரலும் எல்லா உறுப்பையும் அந்த உடம்பையே அது பாதுகாத்தாலும் ஒரு சில உறுப்புக்கு அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஆனா இந்த ட்ரிபிள் வார்மர் வந்து அனைத்து உறுப்புக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப அந்த கதகதப்பு. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றது, நம்ம உடம்புல நோய் வர முதல் காரணம் அளவுக்கு அதிகமான சூடு அல்லது அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி, இல்லைன்னா சூடு குறையிறது இல்லைன்னா குளிர்ச்சி குறையிறது. இந்த 2 தன்மையில தான் நம்ம உடம்புல நோய் இருக்கு. எப்பவுமே நம்ம உடலானது கதகதப்பா இருந்தா நோய் நம்மளுக்கு வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த கதகதப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிபிள் பர்னர் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஒவ்வொரு உறுப்பும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கல்லீரல் வந்து ஒரு பித்த நீரை சுரக்குது, அதை வந்து சேர்த்து வைக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவு ஒரு இடத்துல சேர்த்து வைக்குது, கழிவு ஒரு இடத்துல சேர்த்து வைக்குது, பெருகுடல் சிறுகுடல் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த உறுப்பு வந்து இந்த உறுப்பு கிடையாது, இந்த பர்னர் வந்து ஏதாவது சேர்த்து வைக்குதானா அந்த பழக்கம் அதற்கு கிடையவே கிடையாது. ஒரு தன்மையை வேற ஒரு தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உயிர் சக்தியை வந்து மூல சக்தியாக, அதாவது கதகதப்பாக மாற்றி அடுத்தடுத்த உறுப்புக்கு அனுப்புது. அந்த கழிவுகளாகவே இருந்தாலும் தான் கிட்ட வச்சுக்காது, உடனே கீழே தள்ளி விட்டுரும். ஏன்னா இந்த உறுப்பு எங்கேயுமே வச்சுக்காது, அடுத்த தன்மைக்கு மாற்றிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இடத்துல அப்படியே குத்திக்கிட்டே இருக்குங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த இடம் குத்துறதுலாம் இல்லை, ஒரு ஏதோ ஒன்று அடைச்சிருக்கு அப்படின்வாங்க. அப்போ அந்த அடைச்சிருக்குன்னா பல பேர் சொல்கிறது அந்த இடத்துல வந்து கொழுப்பு சேர்ந்து போயிருக்கு, இல்லை சாப்பிட்டது ஏதோ, அதெல்லாம் கிடையாது. இந்த சிறுநீரகத்திலேருந்து கிடைக்க வேண்டிய அந்த கதகதப்பு மேல் நோக்கி சரியாக கிடைக்கல. அதாவது அப்போ மேல் மண்டலம் கதகதப்பாக இல்லை அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது. ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கதகதப்பை கொடுக்குற மாதிரி ஒரு சில முத்திரைகள், இந்த சிறுநீரக முத்திரை, ஜஸ்ட் இந்த சுண்டு விரல் பெருவிரலை இணைச்சிட்டு மற்ற விரலை நீட்டிக்கலாம். இந்த சிறுநீரக முத்திரை வைக்கலாம். இதுவே வந்து எனக்கு வயிறு மாதிரியா இருக்கு, இந்த வயிறு முத்திரை, அதாவது நம்மளுடைய மோதிர விரல் மற்றும் இந்த கட்டை விரலோட முனிய டச் பண்ணி மற்ற விரலை வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு கீழ் பகுதி வந்து எப்போவுமே ஒரு கதகதப்பாகவே இல்லை, அங்கே வந்து எனக்கு மோஷன் சரியாக போக மாட்டேங்குது, இல்லை அடி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது, அங்கே எப்படி கதகதப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் நீர் ஆகாரம் அளவுக்கு அதிகமாக, அதாவது நீர் காய்கறியில எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பகுதி, அதாவது நம்மளுடைய இந்த இடுப்பு பகுதியை எப்போவுமே சூடாக தண்ணியில் அப்பப்போ சுடுதண்ணி ஊற்றுறதா இருக்கலாம், இல்லை டப்புல கொஞ்சம் உட்காரலாம். இதை பண்ணும்போது இந்த பகுதி வந்து ஒரு கதகதப்பை கொடுக்கும். ஸோ இந்த டெக்னிக்லாம் நீங்கள் பண்ணும்போது தன்னைத்தானே அந்த உடம்பு கதகதப்புக்கு கொண்டு வரும்போது உங்கள் உடம்புல எந்த விதமான நோய் இருந்தாலும் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். இன்னும் சொல்கிறோம், இன்னும் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு வேர்வை, சும்மாவே நான் நல்லா தாங்க இருக்கேன், ஏசியில் இருந்தால் கூட எனக்கு வேர்க்குது அப்படின்னா, அப்போ மேல் மண்டலம் கதகதப்பா இல்லைன்னு நம்ம உடம்பு பேசுது. மேல் மண்டலம்னா நுரையீரல் மற்றும் இருதயம் அந்த இடத்துல பலவீனமாக இருக்குன்னு நம்ம உடம்பு பேசுது. ஸோ அதற்கான உணவு முறை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். நான் சாப்பிட்ட உணவு எனக்கு ஜீர்ணிக்க மாட்டேங்குது, சரியா அந்த ஜீரண சுரப்பி கூட எனக்கு சுரக்க மாட்டேங்குது, அப்படியே அஜீர்ணமாக இருக்குது அப்படின்னா, அப்போ நம்மளுடைய மைய மண்டலம் விஷயம் தொந்தரவில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வயிறு, கல்லீரல்னாவே பசி எடுத்து சாப்பிடணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ வயிறும் பசி எடுத்து சாப்பிடணும். அந்த இடத்துல நீங்கள் சரி பண்ணீங்கன்னா அந்த மிடில் பர்னர் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். இல்லைங்க எனக்கு நான் எப்போ பார்த்தாலும் நிமிஷத்துக்கு ஒரு தடவை யூரின் போய்கிட்டே இருக்கேன், இல்லை சாப்பிட்டோன்னு மோஷன் போகிறேன், அதுவும் நைட்டு படுத்துட்டா போதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது எந்திரிச்சிடுறேன் அப்படின்னா, இந்த பகுதியும் நம்மளுக்கு கதகதப்பா இல்லை அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது. இதெல்லாம் நம்ம உடம்பு பேசுகிற மொழிகள். அப்போ இதற்கு தேவையான விஷயங்கள், அதாவது நீர் ஆகாரம், இப்போ சொன்ன மாதிரி டபுளாக உட்காருது, இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த கீழ் மண்டலம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக ஆரோக்கியத்துக்கு மாறும்பொழுது நம்மளுக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த ஜீரண சுரப்பி நீர் சுரக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேர்வையாக இருக்கட்டும், இல்லை இந்த யூரின் ஃப்ளோ அப்பப்போ இருக்கிறது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். இந்த ட்ரிபிள் பர்னர் எந்த உறுப்பு எது பலவீனமாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல, உடம்பு என்ன பேச வருதுன்னு எனக்கு தெரியல, அது எப்படி நம்ம மாறலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இதான் ஆரம்ப முத்திரை. இந்த முத்திரையை ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் வைங்க, போதுமானது. 10 நிமிஷம் வைக்கும்போது உங்கள் உடம்புல எந்த உறுப்பெல்லாம் எது டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ இந்த முத்திரையே அதுவே அந்த பர்னரை ஆட்டோமேட்டிக்காக எது அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிச்சுக்கும். இதை பெருவிரல் அப்படி மடக்கிட்டு மற்ற விரல்கள் இங்கே டச் ஆகிருக்கணும், சும்மா மேலோட்டமாக வைக்காமல் நல்லா டச் பண்ணி அழுத்திருக்கணும். அதே மாதிரி 2 கையிலையுமே இந்த ப்ரொசீஜரை பண்ணணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், அளவுக்கு அதிகமானால் ஒரு 20 நிமிஷம் பண்ணலாம், போதுமானது.
இதை பண்ணும்போது உங்கள் உடம்புல எந்த இடத்துல சூடு கம்மியாக இருக்குது, எந்த இடத்துல குளிர்ச்சி கம்மியாக இருக்குது, எங்கே கதகதப்பு வேணுன்றத இந்த முத்திரையே உங்களை சமன்படுத்த ஆரம்பிக்கும். ஆரம்ப முத்திரை செய்தாலே போதுமானது. இந்த ட்ரிபிள் பர்னர் வந்து ஒன்லி உள் உறுப்புகளுக்கு மட்டும் தானா? அப்படியும் கிடையாது. இப்போ நம்மளோட தசைகள் இருக்கான், தசைகளுக்குள்ள ஜவ்வு எல்லாத்துக்குமே அந்த கதகதப்பை கொடுக்குறதும் இதுதான். அந்த தசைகளுக்குள்ளே இருக்க எலும்பு எல்லாமே கதகதப்பாக இருக்கணும். ஏன்னா உள்ளங்கை மட்டும் ஒருத்தருக்கு சூடாக இருக்கும், திடீர்னு இந்த இடம் மட்டும் அந்த மசில் மட்டும் எனக்கு என்னென்ன தெரியலங்க ஓவராக சூடாக இருக்குன்னுவாங்க. அப்போ அங்கெல்லாம் கதகதப்பு சரியாக போகலை. அதற்கும் முக்கியம். ஏன்னா இதுதான் எல்லா பக்கமே உள்ளுறுப்புகளுக்கும் கதகதப்பு கொடுக்கறது, ப்ளஸ் நம்மளுடைய தோள்களுக்கும் கதகதப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடம் மட்டும் எனக்கு சூடாக இருக்குங்க, என்னென்ன தெரியல. ஆனால் அதை எப்படி சரி பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஹாட் பேக்கை வச்சு கொஞ்சம் ஒத்தலம் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஆனால் எரிச்சலாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம், அப்படியே எரியும், வலி வேற எரிச்சலாக இருக்குன்னு ஐஸ் பேக் வச்சு லைட்டாக ஒத்தலம் கொடுத்தா போதுமானது. அப்போ அந்த கதகதப்பு ஏதோ தவறாக இருக்குது. இதை பண்ணும்போது தொந்தரவுலேருந்து நீங்கள் படிப்படியாக வெளியேறிடலாம். இந்த தசைகள் மேலோட்டம் இருக்க தசைக்கு மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்க தசைகள் திசுகள் எல்லாத்துக்கும் சக்தியை அந்த கதகதப்பை கொடுக்கறது இந்த ட்ரிபிள் பர்னர். இது மட்டும் இல்லாமல் நம்ம குடலை சுற்றி நிறைய ஜவ்வுகள் இருக்கும். ஸோ அதற்கும் ஏன்னா எல்லாமே சொல்லிட்டேன், நம்ம உடம்பு கதகதப்பாக இருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான இந்த ட்ரிபிள் பர்னர் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உடம்பை கதகதப்பாக வச்சாலே நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படின்றத நான் இவ்வளோ நாளாக ரொம்ப முக்கியமான குளிர்ச்சித்தன்மையில் இயங்கக்கூடிய உறுப்புகள் மற்றும் சூடுத்தன்மையில் இயங்கக்கூடிய உறுப்புகளை பற்றி ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக இவ்வளோ நாளாக பார்த்தாச்சு. இனி நம்ம அடுத்த விளியத்தில் சுவாரஸ்யமான அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.